இந்த குட்டி மரம் என் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வரும்போது ஒரு சின்ன செடியாக தான் வந்துச்சு. நான் இதை ஒரு சின்ன மரமாக உருவாக்கி வச்சுருக்கேன். அடினியம் வளர்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை சொல்கிறேன். அடினியம் வளர்த்தும் போது ஒரு சின்ன செடியோ இல்லை இதை கட் பண்ணியும் வளர்க்கலாம். இப்படி ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சாதான் இந்த மாதிரி எடுத்ததும் பெரிய தொட்டியில் வளர்த்தாதீங்க. இப்படி வளர்த்துனீங்கன்னா செடி நீளமாக தான் போயிட்டுருக்கோம், ரோஜா செடி போகிற மாதிரி. எடுத்ததுமே நீங்கள் சின்ன செடியாக இருந்தால் அதை சின்ன சட்டியில் வச்சு வளர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாகனா அதை விட பெரிய தொட்டியை மாற்றுங்க, அதை விட பெருசாகனா அடுத்த தொட்டியை மாற்றுங்க. எப்படி பெருசாகணும் உங்களுக்கு டவுட் இருக்கும். தொட்டியில் அந்த செடி பெருசான உடனே பாட்டு இப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி வெடிச்சிடுச்சுன்னா தண்டு பெருசாகிடுச்சு, அதுக்கு வேறு போக முடியலை அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த தொட்டியில் மாற்றிக்கலாம். இந்த தொட்டியையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு, ஏன்னா தொட்டி வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட தண்டு பகுதியை பாருங்கள் எவ்வளவு பருமனாக இருக்குது. என் கையால் பிடிக்க முடியாத அளவு பருமனாக இருக்குது. நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவ்வளவு தடிமனாக இந்த இதை தண்டு பகுதியை கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது ஒரு குட்டி மரம் போல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எனக்கு அடினியம் பிளான்ட் வளர்க்குறது அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த ஒரு செடியும் எனக்கு ஓசியில் கிடச்சனால வளர்க்குறேன். ஆனால் வரும்போது எனக்கு பிடிக்கல. இப்படி பூத்து நிற்கிற போது பார்க்குற அழகை பார்த்தா பிடிச்சிருக்கு. இந்த செடியில் 2 முறை விதை வந்திருக்கு. 2 தடவையும் விதையை போட்டு நிறைய சின்ன சின்ன பிளான்ட் வந்து நான் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய செடி வரும். இதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விதை வந்துச்சுனாலே குறைஞ்சது ஒரு 10 செடியாவது உருவாக்கலாம். இந்த அடினியம் பிளான்ட் ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான். டபுள் பெட்டல்ஸில் இவ்வளவு நிறைய பூ பூக்காது. சிங்கிள் பெட்டல்ஸில் இந்த வெரைட்டியில் தான் நான் இவ்வளவு நிறைய பூ பார்க்குறேன். ஒவ்வொரு பூவும் பார்க்குறதுக்கு தனித்தனியாகவே ஒரு அழகாக தான் இருக்குது. இந்த பூ ஒரு 2-3 நாள் செடியில் நின்றுட்டு ஃபேடாகி அப்புறமா கொட்டி போயிடும். கொட்டி போன பிறகு இந்த மாதிரி பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ்லேருந்து தான் 2 விதை வந்து அதுலேருந்து தான் புதுசாக வந்து செடியை உருவாக்குறது மாதிரி நீளத்துக்கு விதை வரும். நான் விதை வந்துச்சுன்னா நான் இந்த வாட்டி காமிக்கிறேன். இதுதான் என்னோடய குட்டி மரம்.